நம்ம வாழ்ற இந்த உலகத்துல ரொம்ப மோசமான ஒரு அனிமல் கொசுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான அனிமல்னு சொன்னோன்னே சிங்கம், புலி, கரடி இல்ல யானை இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஆனா காலங்காலமா நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கொசு தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. கொசு அப்படிங்கிறது டைனோசர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம பூமியில இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. கொசு வந்து ஒரு சின்ன பூச்சி தானடா, அது என்னடா அனிமல் கூட சேர்த்துற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொசுனாலையும் கொசு பரப்பக்கூடிய நோய்கள்னாலையும் பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட உலக அளவுல 7.5 லட்சம் பேர்த்துக்கு மேல உயிரிழந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா கொசு வந்து அனிமல் அப்படின்னே மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தாங்க வேற யாரும் கிடையாது. மனிதர்கள்னாலையும் மனிதர்கள் பண்ணக்கூடிய செயல்களினாலும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்த்துக்கு மேல வருடந்தோறும் இறந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். 3வது இடத்துல பாத்தீங்கன்னா பாம்பு தான் இருக்கு. பாம்புனாலையும் பாம்பு கடினாலையும் பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 50,000 பேர்த்துக்கு மேல உயிரிழந்துட்டு இருக்காங்க. 4வது இடத்துல நம்ம வீடுகள்ல எல்லாம் ஆசையா வளர்த்திட்டு இருக்கிற நாய்கள் தாங்க இருக்கு. நாயினாலையும் நாய் கடியினாலையும் நாயினால் பரவக்கூடிய தொற்றுகள்னாலையும் கிட்டத்தட்ட வருடத்துக்கு 25,000 பேர்த்துக்கு மேல உயிரிழந்துட்டு இருக்காங்க. 5வது இடத்துல பாத்தீங்கன்னா செட்சிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி வகை தான் இருக்கு. இந்த பூச்சி வகை எல்லா பக்கமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஆப்பிரிக்கால மட்டும்தான் இந்த பூச்சி வகை இருக்கு. இந்த பூச்சினால மனிதர்களாகட்டும் கால்நடைகளாகட்டும் ரொம்ப ரொம்ப அவதிக்குள்ளாயிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்த்து வருடத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பேர்த்துக்கு மேல உயிரிழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கு. இந்த பூச்சி ரத்தத்தை தான் உணவா உட்கொள்ளுது இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா இந்த ரத்தத்தின் மூலியமா எக்கச்சக்கமான நோய் தொற்றுகளையும் சேர்த்து பரப்புதுங்க.